Hi students, it's Faisal. Have a good day. இப்போ TN plus 2 மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 11.20 பார்க்க போகிறோம். கொஷின் என்ன அப்படின்னா, a multiple choice examination has 10 questions. Each question has 4 distractors with exactly one correct answer. Suppose a student answers by guessing, and if X denotes the number of correct answers, find the binomial distribution, probability that the students will get 7 correct answers, the probability of getting at least one correct answer. ஓகே, கொஸ்டின் என்னன்னா, ஒரு எக்ஸாம் நடக்குது, 10 கொஸ்டின் உடைய ஒரு எக்ஸாம், 10 வினாக்கள் கொண்ட ஒரு எக்ஸாம் நடக்குது. அதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா, சரியான விடை தேர்ந்தெடு அந்த மாதிரி, சரி 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல ஒரு விடை தான் சரியான விடை, ஒரு விடை தான் சரியான ஆன்சரா இருக்கு. சரிங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் கெஸ்ட்ல வந்து ஆன்சர் பண்றப்ப, கெஸ் பண்ணி ஆன்சர் பண்றப்ப எதையுமே வந்து ப்ராப்பரா பண்ணாம கெஸ் பண்ணி ஆன்சர் பண்றாரு. அப்படி ஆன்சர் பண்ணாருன்னா அவர் ஆன்சர் பண்றப்ப கிடைக்கக்கூடிய சரியான விடைகளினுடைய எண்ணிக்கை எக்ஸ் வந்து குறிக்குது. சரி, எக்ஸ் டினோட்ஸ் தி நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர். கெஸ்ட்ல ஆன்சர் பண்றான், அந்த ஆன்சர் கரெக்டா இருந்துச்சுன்னா அது வந்து கவுண்டிங்ல சேர்த்துக்கலாம். எக்ஸ் வந்து சரியான விடைகளின் எண்ணிக்கை குறிக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கான ஈருறுப்பு பரவல் என்ன, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, அந்த மாணவர் வந்து 7 வினாக்களுக்கு சரியா விடையளிப்பதற்கான நிகழ்தகவு என்ன, குறைந்தபட்சம் ஒரு விடையாவது சரியா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன, குறைந்தபட்சம் ஒரு விடையாவது சரியா இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கொடுத்த டேட்டால இருந்து தெரியும், மொத்தம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் n வந்து 10, மொத்தம் 10 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா, P அப்படிங்கிறது சக்சஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறது மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன்ல ஒரு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஒரு கொஸ்டினுக்கு பி, இந்த ஸ்மால் பி பத்தி பேசுறப்ப ஒரு ஈவெண்ட்டை பத்தி தான் பேசுவோம் நம்ம. ஸ்மால் பிங்கிறது ஒரு ஈவெண்ட். சரிங்களா, அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல ஒன்று தான் கரெக்ட். அப்போ டோட்டல் ஆப்ஷன்ஸ் வந்து 4, அதுல கரெக்டான ஆன்சர் 1. அப்போ பியோட வேல்யூ வந்து 1/4. பியோட வேல்யூ 1/4 அப்படின்னா கியூ வந்து என்ன ஆகும், கியூங்கிறது 1 மைனஸ் பி தானே, கியூங்கிறது 1 மைனஸ் பி. அப்போ 1 மைனஸ் 1/4 போட்டோம் அப்படின்னு சொன்னா 4 மைனஸ் 1 3/4. கியூவோட வேல்யூ வந்து 3/4. அப்போ n தெரியும், p தெரியும், q தெரியும். சரியா, சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஈருறுப்பு பரவல். ஈருறுப்பு பரவல். சரிங்களா, சோ என்ன எழுதிக்கலாம், நமக்கு ஜெனரல் ஃபார்முலா தெரியல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஜெனரல் ஃபார்முலா என்னது, f of x equal to ncx p power x q power n minus x for n equal to 0 1 2 etc n. sorry, x equal to, for x equal to 0 1 2 etc n அப்படின்னு இருக்கும். ஓகே ரைட். இப்போ இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. f of x equal to n க்கு பதிலா 10, அப்போ 10cx 1/4. p ஓட வேல்யூ வந்து 1/4. அப்போ 1/4 பவர் x. q ஓட வேல்யூ 3/4. அப்போ 3/4 பவர் 10 மைனஸ் x. அப்போ இதான் நமக்கு தேவையான பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், ஈருறுப்பு பரவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இங்க x எழுதணும் இல்லையா, சார் x ஓட மதிப்பு 0 1 2ல ஆரம்பிச்சு 10 வரைக்கும். இந்த x க்கு பதிலா 0ல இருந்து 10 வரைக்கும், n வரைக்கும் கொடுக்கலாம். n வந்து 10, இங்க n வந்து 10ங்கிறதுனால 10 வரைக்கும். அப்ப x க்கு இந்த ஃபார்முலாக்கு x க்கு பதிலா 0ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் எதனால நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே ரைட். சோ இப்போ ரெண்டாவது क्वेश्चन பாருங்க. இத ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆன்சர் முடிஞ்சு போய். செகண்ட் சப்டிவிஷன், probability that the students will get 7 correct answers. 7 சரியான விடைகள். அப்புறம் நம்ம x வந்து என்னன்னு எடுத்துறோம், xங்கிறது சரியான விடை. சரிங்களா, கரெக்ட் ஆன்சர், நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர், நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் என்னால எழுதிக்கலாம். சரி, x அப்படி நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர், சரியான விடைகளின் எண்ணிக்கை. x அப்படிங்கிறது சரியான விடைகளின் எண்ணிக்கை. சரிங்களா, இப்போ 7 கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் இருக்கணும். 7 கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் இருக்கணும். அப்ப x equal to 7. 7 கொஸ்டின் சரியான ஆன்சர் இருக்கணும். என்ன அர்த்தம், x equal to 7. அப்ப இந்த f of x ல x க்கு பதிலா 7 போட்டா என்ன ஆகும், 10c7 1/4 power 7
3/4 பவர் 10 மைனஸ் 7. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 7 போட்டுருங்க. சரியா? ஓகே, அப்போ செகண்ட் சப்டிவிஷனை இப்படி எழுதிக்கலாமா? சப்டிவிஷன் 2 f of x, சரி, f of 7, f of x ல x க்கு பதிலா 7 போட சொல்றாங்க. சரிங்களா? அப்ப என்ன செய்யணும்? 10c7 p வந்து 1/4 பவர் 7, q வந்து 3/4 பவர் 10 minus 7. சரிங்களா? இந்த பர்டிகுலரா x க்கு பதிலா நம்பர் போடுறப்ப சைடுல கமா வச்சு x equal to 0 1 போட மாட்டோம். ஏன்னா அதுல உள்ள ஒரு நம்பர் தான் 7, அதை எடுத்து இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால இங்க x equal to போடக்கூடாதுங்க. x க்கு பதிலா பர்டிகுலர் நம்பர் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ 10c7, இந்த 7 அப்படிங்கிறது 10ல பாதிக்கு மேல, 10ல பாதிக்கு மேல. அப்ப என்ன செய்யலாம்னா இந்த 7-ஐ 10ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். 10 மைனஸ் 7 3 போட்டுக்கலாமா? எல்லாமே நம்ம 11th படிச்சிருப்போம். 11th 4th சாப்டர்ல படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அப்போ 10c7 அப்படின்னா இந்த 7 இந்த 10ல பாதிக்கு மேல இருக்குது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா 10ல இருந்து இந்த 7-ஐ சப்ட்ராக்ட் பண்ணி இங்க எழுதிக்கலாம். இந்த 10 அப்படியே தான் இருக்கும். இந்த நம்பர் மட்டும் என்ன செய்யலாம்? 10 minus 7 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த 1/4 power 7ங்கிறத 1/4 power 7 அப்படின்னு எழுதிக்கிட்டுமா? 1 power 7 வந்து 1 தான், by 4 power 7. அதே மாதிரி இங்க 3/4 power 3 இருக்கும். 10 minus 7 வந்து 3, 10 minus 7 வந்து 3. அப்ப இது இப்படி எழுதிக்கலாமா? 3 power 3 divided by 4 power 3 இப்படி எழுதிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ 10c3 என்னது? 10ல ஆரம்பிச்சு 3 நம்பர்ஸ் நியூமரேட்டர்ல 10ல ஆரம்பிச்சு 10 சேர்த்து 3 நம்பர். அப்ப என்ன இருக்கணும்? 10 into 9 into 8 consecutive 3 நம்பர்ஸ். ஓகேங்களா? கீழே டினாமினேட்டர்ல 3ல ஆரம்பிச்சு 1 வரைக்கும் 3 into 2 into 1. ஓகே, ரைட். ஸோ இப்போ இங்க நியூமரேட்டர்ல 1, இங்க நியூமரேட்டர் 3 power 3. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு 3 power 3 டிவைடட் பை இங்க ஒரு 4 power 7 4 power 3. அப்போ 4 power 7 into 4 power 3 இது தனியா இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ கீழே ஒரு டேர்ம் பாருங்க, மேலே டேர்ம் பாருங்க. இந்த 2 கொண்டு போய் இந்த 8-ஐ கட் பண்ணியாச்சுன்னா இங்க ஒரு 4 வந்துடும். 3 கொண்டு இந்த 9-ஐ கட் பண்ணியாச்சுன்னா இங்க ஒரு 3 வந்துடும். சரிங்களா? அப்போ 3 into 4 12, 12 into 10 ஒரு 120. அப்போ இங்க ஒரு 120 3 power 3 divided by இந்த ரெண்டுமே 4 power 7 4 power 3 பேஸ் சேமா இருக்கிறதுனால பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும்? 4 power 7 plus 3 10. அப்போ f of 7 நோட வேல்யூ வந்து இதுதான். அப்போ 7 ஆன்சர் கரெக்டா பண்றதற்கான ப்ராபபிலிட்டி. கெஸ்ட்ல ஆன்சர் பண்றாங்க, 10 क्वेश्चन ஆன்சர் பண்றாரு. அதுல 7 क्वेश्चनோட ஆன்சர் கரெக்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவு? 120 into 3 power 3 by 4 power 10. சரி, சால்வ் பண்ண என்ன நம்பர் கிடைக்குதோ அவ்வளவு வாய்ப்பு இருக்கு அவருக்கு. சரி, ஓகே. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. the probability of getting at least one correct answer. குறைந்தபட்சம் ஒன்னாச்சு சரியா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன். சரிங்களா? குறைந்தபட்சம் ஒன்னாச்சு சரியா இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, ரைட். ஓகே, ஸோ தேர்ட் சப்டிவிஷன் at least one correct answer. அப்ப என்ன அர்த்தம்னா x ஓட வேல்யூ குறைஞ்சது 1 இருக்கணும், அதிகபட்சம் எவ்வளவு நாள் கரெக்டா இருக்கலாம்? குறைஞ்சது 1 இருக்கணும், அதிகபட்சம் எவ்வளவு நாள் இருக்கலாம்? அப்ப x ஓட வேல்யூ greater than or equal to 1 இருக்கணும். சரிங்களா? சோ அப்ப f of x should greater than or equal to 1. இது நமக்கு தெரியும், f அப்படிங்கிறது p அப்படிங்கிறது 1 தான். அதாவது probability of x greater than or equal to 1 அப்படிங்கிறது f of x greater than or equal to 1 அப்படிங்கிறது 1 தான் இங்க நமக்கு. சரிங்களா? சோ நம்ம probability ஆரம்பிக்கிறப்பவே p என்ன f என்ன நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ரைட். சோ p of x greater than or equal to 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ p of x greater than or equal to 1 அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா 1 minus p of x less than 1 கண்டுபிடிச்சுக்கலாமா? இங்க ஈக்குவல் டு வந்தா 1 மைனஸ் போடுறப்ப இங்க ஈக்குவல் டு வராது. இங்க greater than or equal to greater than வந்து less than மாறும். இங்க ஈக்குவல் டு இருந்தா இங்க ஈக்குவல் இருக்காது. ஏன் அப்படின்னா 1 விட அதிகம் அப்படின்னு சொன்னா நமக்கு x க்கு எத்தனை வாய்ப்பு இருக்கு? மொத்தம் 10 வாய்ப்பு இருக்கு. அப்படிதானே? இங்க பாருங்க, x க்கு வந்து 0ல ஆரம்பிச்சு 10 வாய்ப்பு இருக்கு. இப்ப greater than 1 அப்படின்னு சொன்னா greater than or equal to 1 அப்படின்னு சொன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10 நம்பரோட ப்ராபபிலிட்டியும் கண்டுபிடிச்சு அவ்வளத்தையும் ஆட் பண்ணணும். 10 நம்பரோட ப்ராபபிலிட்டியும் கண்டுபிடிச்சு அவ்வளத்தையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ அதுக்கு ஆப்போசிட் less than 1 அப்படின்னு போட்டிருக்கேன் நான். less than 1னா 1 விட கம்மியான நம்பர் 0 தானே. அப்போ 0 குள்ள ப்ராபபிலிட்டியை மட்டும் கண்டுபிடிச்சு நான் அப்ளை பண்ணா போதும்.
மற்ற 10 நம்பர் கண்டுபிடிச்சு ஆட் பண்ண அவசியம் கிடையாது, 0 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதுக்காக என்ன செஞ்சுருக்கேன் நான் இந்த இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் லெஸ் இந்த கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 அப்படின்னா 1 2 3 4 5 6 10 வரைக்கும் போகணும் ஓகேங்க. ஓகே, அவ்வளவுக்கும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். அதுக்கு பதிலாக இங்க லெஸ் தென் 1, 1 விட சின்ன நம்பர் எக்ஸாக்டா 0 மட்டும் தான் இருக்கு, இங்க ஈக்குவல் இல்லாதனால 0 மட்டும் தான் இங்க வரும். சரிங்களா? அப்ப இது என்ன செய்யலாம், 1 மைனஸ் p of x equal to 0. இப்போ என்ன செய்யணும், ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலால x க்கு பதிலா 0, அப்ப என்ன வரும் 10c0. இந்த f of x அப்படிங்கிறதும் p of xங்கிறது ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ அப்ப 10c0 1/4 பவர் 0 3/4 பவர் 10 minus 0. சரிங்களா? ரைட். சோ அப்ப என்ன எழுதிக்கலாம்னா 1 மைனஸ் இத பிராக்கெட்ல எழுதுறேன், 10c0 1/4 பவர் 0 3/4 பவர் 10 minus 0. ஓகே ஓகே ரைட். சோ இப்போ அடுத்து என்ன செய்யலாம்னா 1 மைனஸ் நமக்கு தெரியும் 10c0 ஓட வேல்யூ 1 தான், 10c0 ஓட வேல்யூ 1, 1/4 ஹோல் பவர் 0 எனிதிங் பவர் 0, பவர்ல 0 வந்துட்டாலே அதோட வேல்யூ 1 தான். அடுத்து 3/4 பவர் 10 minus 0, அப்போ 10 மட்டும் இருக்கும், 3/4 பவர் 10. அப்ப கிடைக்கிற ஆன்சர் 1 மைனஸ் 3/4 the whole power 10. அப்ப இதுதான் f of x greater than or equal to 1. அட்லீஸ்ட் ஒரு ஆன்சர், குறைஞ்சபட்சம் ஒரு ஆன்சராச்சு கரெக்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அதிகபட்சம் எத்தனை ஆன்சர், இந்த குறைஞ்சபட்சம் வந்தா மேக்ஸிமத்தை பார்ப்போம். சரிங்களா? அட்லீஸ்ட் வந்தா அட்மோஸ்ட் பார்ப்போம், அட்மோஸ்ட் வந்து அட்லீஸ்ட் பார்ப்போம். என்ன அர்த்தம், அட்லீஸ்ட் ஒன் ஆன்சர் அப்படின்னா அதிகபட்சம் 10மே கரெக்டா இருக்கலாம், குறைஞ்சபட்சம் ஒரு ஆன்சர் கரெக்டா இருக்கணும். அப்ப அதிகபட்சம் 10 ஆன்சருமே நமக்கு என்னவா இருக்கலாம், கரெக்டா இருக்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் பார்ப்போம். சரிங்களா? சோ இப்போ f of x is greater than or equal to 1 வேல்யூ 1 minus 3/4 the whole power 10 அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, இதோட ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, என்னோட அடுத்த வீடியோல நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.